வெல்கம் பேக் டு மை சேனல் guys. இன்னைக்கு நம்ம த பேபி இன் எல்லோ அந்த கேம் தான் விளாட போகிறோம். சாப்டர் 4 ஃபுல்லாக முடிச்சிருப்போம் கேம் ஃபுல்லாக. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா இது லிஃப்ட்டில் போக வைக்கிறாங்க நம்மளை ஃபஸ்ட் எடுத்தோன்னே. கேம் த்ரில்லிங்காக இருக்க போது போல் இந்த இது. அதுவும் சாப்டர் 4 கைஸ். இந்த வேற இங்கே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கிலீஷ் வேறு தெரியாது. அவங்க என்ன பேசுகிறாங்க எனக்கு புரியவும் இல்லை. ஏதோ ஒரு அக்கா தான் பேசுது. அக்கா பேசிகிட்டு இருக்கியாக்கா? நல்லா பேசுக்கா. பேசி முடிக்கிறியா? முடிச்சிருச்சு. அக்கா முடிச்சிருச்சு, பேசி முடிச்சிருச்சு. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்மளுக்கு ஏதோ வெளில தான் இருக்கும். வந்தாச்சு. வீடு என்னடா வீடு மாதிரி இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாதிரி இருக்குது. என்ன கைஸ், ஏதோ ஒரு ரூம்குள்ளே விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தவொடனே பேபியை பார்க்க முடியும், இப்போ பேபியை பார்க்க முடியல. ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே தான் நிற்கிற மாதிரி இருக்குது. என்னடா அது ஒன்றும் புரியலை. வெல்கமா இங்கே என்னடா அது லேப்டாப் மாதிரி இருக்குது. கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் ஏதோ கேட்குது. என்னதுடா அது? கைஸ் உள்ளே போயிட்டுருக்கு, பார்ப்போம். வெல்கம். ஏன் அதுக்கடுத்து ஏதோ பாஸ்வேர்டு போட சொல்கிறாங்க. லாகின் பண்ண பாஸ்வேர்டு எனக்கு தெரியலையே. இங்கே பாஸ்வேர்டு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். பில் அடிக்கணுமா? பாஸ்வேர்டு இருக்குது கைஸ், இந்த இருக்குது 1895. இதுதான் பாஸ்வேர்டு. நீங்களும் இதை போட்டுக்கோங்க. 1895 போட்டாச்சு. மெயில் வந்திருக்கு, ஏதோ மெயிலு. இமெயில் பிரிண்ட். சரி, ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கான்டாக்டா? என்னடா அது மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அது வாட்டுக்கு வந்துட்டுருக்கு கைஸ். லாஸ்ட்டாக ஏதோ ஒரு பேப்பர் வருது, அதோட நின்றுச்சு. இல்லைங்க, அது கிட்ட போய் பார்ப்போம். நீடிய பேப்பர் தேவைப்படுதா? பேப்பர் நான் என்னடா போகிறது? பேப்பர் இங்கே எங்கடா இருக்குது? பேனா இருக்குது கைஸ் இதுக்குள்ளே. இதை எடுத்து அதில் சைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், இதான் நம்மளோட சைனு. இங்கே பாருங்கள், எனக்கா பேசுகிற திரும்பியும். இதை வச்சு என்ன பண்ணுறது? இந்த இடத்துல அவங்க போட சொல்கிறாங்க. வச்சுருவோம் அந்த இடத்துல. இதுக்குள்ளே போனால் நமக்கு ஏதோ வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு கைஸ், இதுதான். ஏதோ வந்திருக்கு கைஸ். இதுதான் நம்மளோட கார்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம அந்த பேபியை பார்த்துக்கிற கார்டு. சரி, உள்ளே வச்சுட்டு போவோம். மொதல் நாள் ஃபஸ்ட்டே பேபியை பார்த்துக்க போகிறோம். இங்கே பாருங்கள், உள்ளே வரும்போதே அங்கே பாருங்கள் வில்லத்தனமான சிரிப்பு. அது வாட்டுக்கு குழந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது என்னென்ன பண்ண போதுன்னு நமக்கு இனிமேல் தான் தெரியும். அங்கே பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு கேமு. கேம் என்ட்ரி ஆகுது. கேம் என்ட்ரி ஆக போகுது. பொடிப்பையலே அங்கே பாருங்கள், அந்த பொடிப்பையன் ஏதோ சொல்லுது அக்கா. என்னது ஏனிலாம் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், வீடு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. என்னடா ரூம் இது? டைப்பர் மாத்திர ரூமா? ஓகே. வேறு என்னென்ன இருக்குது? விளாட்றதுக்கு இருக்குது. வாடா. போடா. காரு இங்கே பாருங்கள், கார்லாம் இருக்குது. நம்ம விளாட்றதுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கலையேடா. உனக்கு பார்த்தா இவ்வளோ இருக்கேடா. ஒரு பேய் தானடா நீ. இருங்க, அங்கே பாருங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. நம்ம ஹெலிகாப்டர் எடுத்து விளாடுவோம். இதை பறக்க விட்டுறலாம் நம்ம. அங்கிட்டு போ. ட்ரெயினில் அங்கே தள்ளி விட பறக்க விட்டுருவோம். அங்கே பாருங்கள், இது 1லே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாப்டர் 1லே. இங்கே பாருங்கள், அது வாட பறந்துட்டுருக்கு. சூப்பராக பறக்குது கைஸ். வட்டம் அடிச்சுலாம் விளையாடுது. இங்கே பாருங்கள், முழிக்குது அப்படியே. என்னடா முழிக்கிற? இவன்ட்ட இருந்து நம்ம இடத்துல விளாடுவாங்க கைஸ். ட்ரெயின்லாம் நம்ம இதில் விடலாம் கைஸ். எத்தனை ட்ரெயின் விடலான்னு பார்க்கலாம். 4 ட்ரெயின் இருக்குது. 3 விட்டாச்சு. இன்னொன்று இருக்கா? எங்கெல்லாம் இதாக இருக்குது. இதையும் எடுத்து விட்டுறலாம். ஏன்னா அது போக மாட்டேங்குது. இது விட்டுறலாம், கரெக்டாக விட்டுறலாம். விட்டாச்சு. இங்கே ஒன்று வச்சுருக்கியா? இதையும் கூட வச்சுருவோம். வச்சாச்சு, எல்லாத்தையும் வச்சாச்சு. என்னடா பார்த்துட்டே இருக்க, முழிக்கிற? கன் இருக்குது கைஸ். ஃபயர் பண்ண முடியுமா? ஃபயர் பண்ண முடியாதா? என்ன கீழே விழுந்துருச்சு. ஃபயர் பண்ண முடியல கைஸ். நம்ம ஏதாச்சும் பண்ணிடுவோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் ஃபயர் பண்ண முடியல. ஃபயர் பண்ணிட்டேன் கைஸ். இங்கே ஒரு கண்ணில் குத்திட்டு நிற்கிது. ஆனாலும் சிரிக்குது கைஸ். அது
இங்கே ஃபயர் பண்ணிட்டேன், அப்படியே இருந்தாலும் சிரிக்கிறான். இங்கே பாருங்கள், ஃபயர் பண்ண முடியுது கைஸ், பண்ண முடியாது நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள் அன்லிமிட்டட் புல்லட் மாதிரி வந்துட்டுருக்கு அது வாட்டுக்கு. ஆனால் அவன் சிரிச்சிட்டு தான் இருக்கான். இங்கே பாருங்கள் பொம்மைலாம் இருக்குது. இது என்னடா டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா ஓப்பன் ஆகிட்டு லாக் ஆகிக்குது. ஓப்பன் ஒழுங்காக அமுக்கணுமோ? என்னது காரா? என்னடா இது எல்லோ கார் தானடா. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஏதோ சொல்லுதாக்கா, டக்குன்னு சொல்லுக்கா. ஒன்றும் புரியல. நானே கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன் இது என்னென்ன சொல்கிறாங்கன்னு. கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி தான் நமக்கு எதாக இருந்தாலும் பார்க்க முடியும். பாத்ரூம் போறியாடா? இங்கே பாருங்கள், பால் கொடுக்கணுமா அவனுக்கு? சாப்பாடு ஏதோ ரூம்குள்ளே கூட்டி போக சொல்கிறாங்க நம்மளை. சாப்பாடு கொடுக்குற இடம் எங்கடா இருக்குது? இந்த இருக்கு கைஸ். நீங்கள் உனக்கு பால் எடுத்துடலாம். இப்போ பாலை நான் இப்போ எங்கேன்னு போய் தேடுறது? இங்கே இருக்குது. இந்த இருக்கு கைஸ். உள்ளே போட்டு நல்லா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த தாட்டி எதுவும் இல்லை, ஃப்ரிட்ஜெலாம் இல்லை. போன தாட்டி ஃப்ரிட்ஜெலாம் வச்சு. இங்கே பாருங்கள். சரி டேய், என்னடா அது சாப்பிட்டா இதே வேலையாடா உனக்கு? சர்க்கஸில் போட்டு விட்றான்டா அவனைய. நானும் சறுக்கிட்டு வந்துட்டேன் கைஸ். இருங்க, இவனை எடுத்துகிட்டு போய் டைப்பரை மாற்றி விட்ருவான் முதல்ல. இதாட்டினா அவன் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பான். நாரிடும் வீடு. அப்புறம் வீடு நாத்தமாக நாரி போயிடும். இந்த இருக்கு டைப்பர், எடுத்து மாற்றி விட்ருவோம். பேபி டைப்பர் போட்டாச்சு. தம்பி போட்டாச்சுப்பா. சந்தோஷமாக இருக்கியா? வா வா தூங்கு, வந்து தூங்கு. வா வா தூங்க தயாராக இருக்கியா? தூங்குறியா? போ. ரீராரோ. என்னடா தூங்க மாட்டுற? என்னடா தூங்க மாட்டியா நீ? சறுக்கிட்டு போடா. சறுக்கிட்டு போட வேணா, தூக்கி போட்டுருவோம் நம்ம அவனை. சறுக்கிட்டு விடுமா? கீழே போ. இருங்க, இப்போயாச்சும் தூங்குறானான்னு பார்ப்போம். எப்படியே கீழே கொண்டு வந்தாச்சு பயலை. என்னடா இது? இவனை தொல்லை பண்ணுற மிஷினாடா. ஓடு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த மாதிரிலாம் மிஷின் இருந்தா அவ்வளோதான். கொல்லுங்கடா ஏதாச்சும் போட்டு அவனை. பேய்க்காரா, பேய்க்காரா, ஏதாச்சும் அமுக்கி. என்ன கைஸ் எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. சாக்கு அடிக்கணும்னு நினச்சா ஒன்றும் பட்டன் இருக்கா? ஏதோ முக்கோண சிம்பிள் போட்டிருக்கு, அதை அமுக்குவான். ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. தம்பி வேலை செய்யுது கைஸ். இங்கே பாருங்க, நெருப்பில் போட்டு வாட்டி எடுக்கிறாங்க. போடு, சாகுடா. குழந்தைகளை எப்படி கொள்றதுன்னு இப்போ காட்டுறேன் பாருண்ணா. இந்த மாதிரி போட்டு வாட்டுன்னு வாட்டணும். உங்க பாருங்க, பேய் உணர்வு அவனுக்கு வெளியே வருது இந்த மாதிரி பண்ணும்போது. அவ்வளோதான், பேய் உணர்வு வெளியே வந்துட்டு உள்ளே போயிடுச்சு. நான் யோசிக்கிறேன், இருடா உனக்கு இருக்குடா நான் சொல்கிறேன். வாங்க. இன்னும் ஏதோ பட்டனை அமுக்க சொல்லுதுன்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆகுது. என்ன பிளிங்க் ஆகிட்டே இருக்குது 2 பட்டனும். அமுக்கிடலாமா? சரி அமுக்குவான். அமுக்கிட்டேன் கைஸ். அங்கே பாருங்க, சாக்கடிக்குதுன்னு நினைக்கிறேன். மின்சாரம் உடலில் பாயுது. தம்பி உடலில் பாய்ச்சிட்ருக்கு. குழந்தையே அங்கே பாருங்கள், பேய் இப்போ வெளியே வரல அவனுக்கு. ஆனால் சும்மா ஆட்டான். என்ன கைஸ், காணா போயிட்டான் கைஸ். அதுக்குள்ளே இருந்தவன் அவன். எங்கடா போனேன்? இவனை வேறு தேடணுமே. இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்தால் என்கிட்ட தானே கேட்பாங்க. வெளில வந்துடுவானோ? எங்கடா போனேன்? உள்ளே எதுவும் இல்லை, இருட்டாக இருக்கு. வந்துட்டான் கைஸ். செத்து போச்சு நினைக்கிறேன். கொலை கைஸ், செத்து போயிட்டான் கைஸ். ஐயோ, தூங்க ஆரம்பிச்சிட்டானோ? அவ்வளோதான். இவனை கட்டில் போட்டு நான் வாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட போகிறேன் கைஸ். அவங்க அம்மா வந்தால் அவன் மயனை தூங்க வச்சுட்டு வந்துட்டேனே, எனக்கு தெரியாதுன்றவே கைஸ். அவன் தூங்க வச்சாச்சு கைஸ். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. மிஷினில் போட்டேன், இந்த மாதிரி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல கைஸ். வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதே டக்குன்னு. ஆஹா, அவங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைக்காங்க? இங்கே பாருங்கள், தூங்க வச்சாச்சு, கிளம்பிட வேண்டியதே. டோரை சாத்த முடியாதா? சரி ஓகே, கார்டு எடுத்துருவோம். என்ன
சரி கார்டு எடுத்துருவாங்க கைஸ். சவுண்டு கேட்டுச்சு. கார்டு எடுத்து கொண்டு போகக்கூடாதா? வச்சாச்சு. ஏதோ டிக்கெட் கிடைக்கிது நமக்கு. ஸ்டிக்கரு. இந்த ஸ்டிக்கர் எங்கே ஓட்டுறது தெரில எனக்கு. இங்கிட்டு தான் ஓட்டணுமா? எங்கே ஓட்டுறது? கிங்கோட ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒட்ட முடியுமா? எங்கேயுமே ஒட்டுறது காட்டல. இந்த காட்டுது ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு. இங்கே ஓட்டணுமா? இங்கெல்லாம் ஓட்டினா நல்லா இருக்காதே சீட்டு. மரத்தில் ஓட்டணும் கைஸ். இந்த மரத்தில். ஓகே நல்லா தான் இருக்குது. சரி ஓகே வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாக இப்போ. செகண்ட் டே வந்துட்டேன். காலையில் விடிய காலையில் கரெக்டாக வந்துடுவோம் நாங்கள். இதை நான் இங்கேயே வைக்க எப்படி மேலே போச்சு? சரி ஓகே ஏதோ டே 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ. தம்பி தம்பி எங்கேப்பா இருக்க? தம்பியை தூங்க வச்சுட்டு வந்தோம் நம்ம. என்னடா அது ரூம் இங்கே பாருங்க. அடா பாவி என்னடா பண்ணிட்டு இருக்க உள்ளக்கா? என்னடா உள்ளே உட்காந்துட்டு இருக்க நீ மாட்டுக்கு? என்னடா அழுதுட்டு இருக்க? மூஞ்சா பார்க்கணுமே. சோகமாக வச்சுருந்தான் கைஸ். பால்வாடி மாதிரி வச்சுருந்தான் மூஞ்சா பார்க்க. உட்காந்துக்க இங்கே உட்காந்துக்க. அங்கேயே உட்கார்ற. வா உனக்கு அண்ணன் கதை சொல்லட்டா? எங்கடா மறைஞ்சி போயிட்ட? இங்கே ஒரு மறைஞ்சி இங்கேக்குள்ளே போய் தட்டிகிட்டு இருக்கான். என்னடா உடைக்கிற? என்னடா கோவமாக இருக்கியா நீ? இங்கே பாருங்க கைஸ் கண்ணுலாம் அங்கே மறைஞ்சி போயிட்டான். இங்கே பாருங்கள் இதை ஓப்பன் பண்ண சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிடுவோம். அவ்வளோ செத்துப்போ. நம்ம தான் தூக்கி சொல்லணுமா? என்னடா காரை எடுத்துட்டாங்க கைஸ். நம்மளே தள்ளி விட்டு போகுது பயவூரில். திறந்து விட்டதே நான் தான். அங்கே பாருங்கள் கார் எடுத்துகிட்டு என்ன ஆட்டம் காட்டுது. அங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கொட்டி விட்டு போயிட்டுருக்கடா நீ. ஏன்னா நான் தானே எடுத்து வைக்கிற திரும்பி நம்மளை தள்ளுறாங்க கைஸ். நிப்பாட்றா. இப்போ எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரில. மியூசிக்கா இல்லைடா என்னது இருக்குது இதில்? பாருங்கள் என்ன கைஸ் நம்மளே வலிக்கி விழுந்துட்டோம் கைஸ். ஆயில் காரை எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியலையடா எனக்கு. இது என்ன ஆயில் ஊற்றினாதே கார் நிற்குமா? இன்னும் ஊற்றவும் மாட்டேங்குது. இப்போ ஆயில் கொட்ட மாட்டேங்குது கைஸ். இருங்க அந்த கொட்டுது கைஸ். எப்போன்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஆயிலை ஊற்றி விடுவோம். வாடா என்ன கைஸ் நான் நவுந்துட்டே இருக்கேன் கைஸ். இருங்க கைஸ் இந்த இடத்துல போட்டுகிட்டே இருப்போம். அது வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்தானா போதும். போடுறானே என்னடா இது ஓட்டா ஒழுங்க மாட்டேங்க. அங்கே பாருங்க ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். பய உள்ள இங்கிட்டு வந்தால் ஏதாச்சும் ஆயிரும். அதான் விழுந்துருச்சு பய உள்ள. எங்கடா போனேன்? காருக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க காருக்கு பின்னாடி நஞ்சு கிடைக்கும். வாடா. இப்போ பால்வாடி போய் முகத்தை மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? அப்படியே மாற்றுறான் கைஸ். சிரிச்சிட்ருக்கேன் கோவமாக்குறேன். டக்குன்னு பால்வாடி முகத்தை மாற்றுறான். உள்ளே போ உனக்கு இருக்குது இது இருக்குது. சாகுடா. பார்த்துட்டேன். முக்கோணம் பச்சை பாக்ஸு. முக்கோணம் பச்சை பாக்ஸு. அவ்வளோதான்டா. சாக்கு அடிக்கணும் நல்லா. நெருப்பில் போட்டு வாட்டுறதா? நல்லா வாட்டி சாகு. பேய் உருவம் வெளியே வந்துடாமல் பயமாக இருக்குது. தள்ளி இருப்பேன். இங்கே பேய் உருவம் வெளியே வருது. வெளியே வந்துட்டு போயிடுச்சு. அவ்வளோதான். தம்பி நல்லா சந்தோஷமாக இருக்க போலையே. இப்போ பாருங்க சோகமாக வச்சு நம்மளே ஏமாத்துறேன் பையன். சோகமாக முகத்தை வச்சு நம்மளே ஏமாற்ற பார்க்குறான். இதுக்கெல்லாம் நம்ம ஏமாறுறவங்க இல்லை. என்னடா இப்பெல்லாம் ஏமாற்ற பார்த்தீங்கன்னா நான் எப்போ ஏமாறுவேன்? அவ்வளோதான் போட்டாச்சு பயலுக்கு. கரண்ட் ஷாக்கா? அவ்வளோதான் கரண்ட் ஷாக் அடிக்குது மண்டையில். தூங்கிடுவியாடா தாட்டியாச்சு. எப்போ போகிறதுக்கு சிரிச்சிட்ருக்காங்க கைஸ். எவ்வளோ கரண்ட் அடிக்குது. கரண்ட் அடிக்கும்போது சிரிக்கலாமா? என்னடா தூங்க மாட்டான்? இந்தா போயிட்டான் கைஸ். போயிட்டான். இனிமேல் தூங்குனக்க வந்த வெளில வருவாங்க. பேய் உலகத்துக்கு போயிட்டான். திரும்பி வந்து நான் கவலையே இல்லை. வந்துட்டானா? வருவான். வெயிட் பண்ணணும் கொஞ்சம் நேரத்துக்கு. இங்கே வருங்க பார்சல் பண்ணியே அனுப்பிட்டாங்க. குழந்தைய பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க நமக்கு. வாங்க இவனை போய் நம்ம தூங்க வச்சிடலாம். என்னடா இது வெளில கொண்டு வந்துட்டேனா? சாரி கைஸ் கிளிப்பு மிஸ் ஆகுது.
அவ்வளோதான். கொரியர் போட்டு விளாண்டுருக்கேன் பொம்மையை. எங்கள் அக்கா கேட்டாங்க ஒரு பொம்மை வாங்கி கொடுன்னு, அதனால் ஒரு பொம்மையை கொரியர் போட்டு விட்டாச்சு. ஓகேல பொம்மை நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்குது. இவ்வளோ பொம்மை, வாத்து பொம்மை, அந்த பொம்மை, இவ்வளோ பொம்மை இருந்தும் அந்த கார் தான் வேணுமா? இங்கே பாருங்கள் எவ்வளோ பொம்மை. காரை பாருங்கள். இந்த ரூம்குள்ளே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். டோர் இருக்குது. வேறு ஏதாச்சும் அண்டர் கிரவுண்டு பாதை இருக்கா? என்ன சவுண்டு கேட்குது, ஆனால் இங்கிட்டு தான் எதுவும் காணுமே. இங்கே பாருங்கள் வேக்யூம் கிளீனர் இருக்குது. இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ண நினைக்கிறோம். இதை வச்சு க்ளீன் பண்ணணுமா? அதுதானே பார்த்தேன். இந்த பொம்மையெல்லாம் எடுக்க நம்மளால் முடியாது கைஸ். ஒவ்வொன்றா கொண்டு போய் போட்டுக்கிட்டு நம்ம டக்கு டக்குன்னு இதை வச்சு இழுத்து குப்பையில் போட்டுவிட்டோம். குழந்த பேயில, நீ குழந்தையே இல்லை பேய்டா, பேய்க்காரா. வா வா எல்லாம் உள்ளவா 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 உள்ளவா, டக்கு டக்குன்னு உள்ளவா. சபா எப்படியே நிறையா இது எடுத்து போச்சு. இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் இங்கே வந்து ஓகே. என்னடா அங்கங்கே போட்டு வச்சுருக்கிறதுலாம் இவ்வளோ இருக்கேடா. நான் எப்போ நான் எடுத்து முடிச்சு வீட்டுக்கு கிளம்புறது? அவ்வளோதான் முடிஞ்சு. என்னடா இன்னும் டாஸ்க் கம்ப்ளீட் ஆக மாட்டேங்குது. இது எவ்வளோ தாங்க இருக்குது? எங்கெங்கடா இருக்குது? அவ்வளோதான்டா இருக்குது. இங்கே பொம்மை வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே பாருங்க, இந்த எடுக்கக்குள்ளெல்லாம் போயிருக்கு. இதெல்லாம் நான் எப்படா தேடி கண்டுபிடிக்கிறது? ஓகே, இங்கே கூட எதுவும் இல்லை. இப்போ எங்கேயாச்சும் இருக்குமா? இது எடுக்கணுமா? இல்லையடா, வேறு எங்கே இருக்கு? வேறு எங்கேயும் இல்லை. நான் எப்படா கண்டுபிடிக்கிறது? டாய் ஏதாச்சும் இருக்கா? நல்லா வச்சாச்சு. ஓ, இதில் போய் வச்சாலே முடிஞ்சுமா? முடிஞ்சு கைஸ், மிஷின் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன? அடுத்து என்ன? என்னது இது? ஓ, கலர் கலராக மாறுது. எதுவுமே வரல, இமேஜஸ் எதுவுமே வரல. அப்புறம் எதுக்குடா? இங்கே பாருங்கள் ஏதோ போட்டிருக்கு 225. இதே நம்மளோடது. இங்கே பாருங்கள் டே 2 தான். டே 2ல் தான் இருக்கும். ஏதோ சிடி தான் கிடச்சிருக்கு. இந்த சிடியை கொண்டு போய் இல்லை என்ன பண்ண முடியும்னு கேட்போம். ஏதாச்சும் ஒரு பாட்டு போட முடியும்னு நினைக்கிறேன். பாட்டு, சூப்பர் பாட்டு, பாட்டு சூப்பர் பாட்டு. பாட்டு கேட்க மாட்டேங்குது. வருது மியூசிக் வருது. போடு போடு, பேய் மியூசிக்கை போடு, பேய் மியூசிக்கை போடு. என்ன கைஸ், பேய் மியூசிக் வந்து இங்கே பாருங்க ஏதோ ஓப்பன் ஆகுது. உள்ளே ஏதோ போகுது கைஸ். ஏங்க இன்னும் குதிக்கலாமா வேணாமா? பயமாக இருக்குது. இதுக்குள்ளே போனால் ஏதாச்சும் பேய் வருது. வீட்டுக்கு நடுவில் இவ்வளோ புதுசாக இருக்குடா ஓட்டை. அங்கே பாருங்க ஏதோ வந்துருக்கு கைஸ். ஏதோ ஒரு பூ மாதிரி வந்திருக்கு. என்னடா ஓப்பன் ஆகுது. வா வா வா, உள்ள என்ன இருக்குது? இங்கே பாருங்க கைஸ், பேபி. பேபி என்ன உறங்கிக்கிட்டு கிடக்க? எனக்கு பேய் எந்திரிக்க பாருங்க, நல்லா உறங்குது கைஸ். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுருவோமா? நல்லா தூங்குது. இப்படியே கொண்டு போய் மேலே போட்டு விட்டு போயிடுவோம். நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ தான்ப்பா சாப்பாடெலாம் கொடுக்க தேவையில்ல. அது வாட்டுக்கு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்குது. அவங்களே பேயே சாப்பாடு கொடுத்து எல்லாம் அனுப்பிவிட்டுச்சு போல். ஓகே, இதை உள்ளே போட்டு கிளம்பிட வேண்டியதான். கிளம்ப முடியுமான்னு தெரியலையே. இன்னும் 2 இது ஏதோ காட்டிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி போகலாமா? போக முடியுமான்னு தெரியலையே. போகலாமா? எடுத்து பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். வேறு 2 காட்டிக்கிட்டு இருக்கு. இது என்ன பண்ணலான்னு பார்ப்போம். நம்ம இங்கே ஒரு ஸ்டிக்கர் கிடச்சிருக்கு. ஓ, ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கேன் அம்மா தான். ஓகே, 2வது ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. அவ்வளோ வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க கைஸ். கோ ஹோம்ட்டாங்க. என்னடா பெல் அடிக்கணுமா? நான் தான் அடித்து எதுவும் காட்ட மாட்டேங்குது. பெல்லெல்லாம் அடிக்கிற சிம்பிள் தான் இருக்குது. கால் வருது கைஸ், ஃபோன். ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் இருக்கவங்க தேங்க்யூ. ஓகே. அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏதோ ரொம்ப தூரத்துக்கு போயிருக்காங்களாம். நம்ம தான் அந்த பேபியை காப்பாற்றணுமா? காப்பாற்றிடலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரா அவர்? என்னடா 3 பேர் கால் பண்ணியிருக்காங்க. விஜய் மெயில் போட்டிருக்காங்க.
ஏதோ மெயில் ஏதோ போட்டிருக்கு. ஓகே, இவர் ஏதோ என்னடா இவர் தான் கேமை உருவாக்கினவராக இருப்பார்னு நினைக்கிறேன் கைஸ். கன்ஃபார்ம் இவங்க 3 பேரில் யாராச்சும் உருவாக்கினவங்களாக இருப்பாங்க, இல்லை டெவலப் பண்ண உதவி செஞ்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், அவங்க 3 பேரோட ஃபோட்டோவும் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்களா. இவங்க 3 பேர் தான் க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த கேமை. ஏன்னா அவங்க தான் இந்த கேமுக்குள்ள அவங்களோட ஃபேஸை வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான் முக்கோணம். வீட்டுக்கு கிளம்பலாம் நினைக்கிறேன். ஏன்னா கோ ஹோம் காட்டிட்டேன், அப்புறம் ஏன்டா வீட்டுக்கு கிளம்பியாச்சு கைஸ். வீட்டுக்கு போயிடலாம், இல்லைக்கா ஏதாச்சும் ஒரு பட்டணம் வீட்டுக்கு கிளம்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. என்னடா அது லோடிங் ஆகுது கேமு. ஓகே லோடிங் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு லோடிங் ஆகிட்டுருக்கு. என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது. உள்ளே வந்தாச்சு. Day 3 என்டர். Day 3 எப்படியே என்டர் ஆகிட்டோம். சபா கார்டு எடு போடு. Day 3 லாகின் ஆயிரும். ப்ளே வித் த பேபி. Good morning employee. Play with the baby. Today we'll be focusing பேயோட on விளாண்டுருவான். a simple சொல்லு meaningful activity. நீ என்ன சொன்னாலும் செய்ய மாட்டோம் நாங்கள். நல்லா சொல்லு. பேயோட தானே விளாடணும். இந்த பில்டிங்கை நான் அப்படியே தள்ளி விட்டு இந்த குழந்தைய கொல்ல போகிறேன். அங்கே பாருங்கள் எவ்வளோ ராஜா மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்கு. திடீர்னு இருக்கு. இங்கே பாருங்க, நல்லா அது வாட்டுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கு. என்ன பண்ணலாம், எடுக்க முடியுமா அதை? அவ்வளோதான், தள்ளி விட்டாச்சு. அவ்வளோதான், உடச்சாச்சு. எப்படியோ வெட்டிக்கரமாக உடச்சாச்சு பில்டிங்கை. போ அங்கிட்டு குழந்தையே வா. என்ன அழுகுற? அழுகக்கூடாது இப்படிலாம், சரியா? நீ ஒரு பேய் குழந்தை அடிக்கடி அழுதுட்டு இருந்தா எவ்வளோ பிடிக்கும் பேய்களுக்கு. உட்காருதில்ல, ஊஞ்சல் ஆட்டி விட்றேன் உன்னைய. என்ன ஊஞ்சலில் ஒழுங்காக உட்கார மாட்டியா நீ? ஊஞ்சலில் ஒழுங்காக உட்கா பாருங்க கைஸ். பேயா மாறிடுச்சு. நம்மளை ஏதோ கெஞ்சிட்ஸில் லாக் பண்ணிடுச்சு, இட்டாச்சி மாதிரி. எங்கடா வந்திருக்கேன் இப்போ நான்? இது எந்த ரூம்னு எனக்கு தெரில கைஸ். ஏதோ கிஞ்சுட்ஸில் போட்டுருச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கடா போகிறது? இங்கே பாருங்கள் மியூசிக்லாம் வந்துட்டுருக்கு. எங்கடா எது வழியாட தப்பிச்சு போகணும்? சாவியும் இல்லை. ஓகே, ஓப்பன் பண்ணிடலாம் இந்த பாக்ஸை. இதுக்குள்ளேயும் எதுவும் இல்லையே. இப்போ எங்கே என்ன? இங்கே பாருங்க செஸ் காயின்ஸ்லாம் இருக்குது. மெழுகுவத்தியா? செஸ் காயின்ஸ் வச்சு கேக்காக இருக்கும் அதுக்குள்ளே. அப்போ உட்காந்துருவோம், ஓப்பன் பண்ணுவோம் பாக்ஸை. என்னது இது? லெட்ரு. ஓப்பன் பண்ணுவோம் அதை. உங்கள் பாருங்க கைஸ், கேக்கு தருவாங்கன்னு பார்த்தா ஒரு ஆப்பிள் தந்துருக்காங்க. சரி ஓகே, நமக்கு தான் இந்த கேக்கு போகலாம். என்ன பறக்குது? அவ்வளோதான், கடிச்சு சாப்பிட்டாச்சு. முடிஞ்சு கைஸ். என்னடா சேர்லாம் ஒதுக்கி வச்சிட்டிய? அங்கே பாருங்கள் ஏதோ போதும்மா பேய். இது என்னடா காஞ்சனா படம் மாதிரி இருக்குது. அங்கேருந்து காஞ்சனா மாதிரியே இருந்துச்சு கைஸ். எங்கடா போணுச்சு? இங்கே பாருங்கள் இந்த ரூம் இதுக்காக தானா? ஓகே இது தெரியாமல் போச்சு. நான் அந்த என்னடா 13வது நாள் கட்டுது. 14ஆ? அப்போ எத்தனை நாள் நான் அதுக்குள்ளே இருந்தேன்? இங்கே பாருங்க 13 நாள் டக்குன்னு போயிடுச்சு. வரையணுமா அதை? உன்னை வரைஞ்சி தரவா? வாங்க. என்ன எடுக்க முடியல. உன் மொட்டையை பார்த்தேன் வரைய போகிறேன். உன் மொட்டை மண்டையை பார்த்து பாரு வரைகிறேன் பாரு. அப்போ நான் சரசரன்னு அன்னை வரைவேன். என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? எல்லோ கலரு பேபிக்கு. எல்லோ கலர் நல்லா சூப்பராக வரைவோம். நான் அண்ணே நல்லா வரைவேன், கவலையப்படாதடா மொட்டை மண்டையா. நான் கரெக்டாக வரைஞ்சி உனைய எல்லாரையும் பார்க்குற மாதிரி வைக்கிறேன். உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய ஆல்பம் இல்லைல்ல, இப்போ நீங்கள் ஆல்பம் வைப்பீங்க கரெக்டாக. உன் கையை வரைஞ்சிட்டேன் பார்த்தியா அண்ணே? உன் வயிற்றையை வரைஞ்சிட்டேன். 2வது கை, 2 கையை வரைஞ்சிட்டேன்டா. 2 காலை வரைஞ்சிட்டேன்டா. அவ்வளோதான்டா. நீ சாக்ஸ் போட்டதுனால வரைஞ்சிருக்கேன் கரெக்டாக. இதே வரைஞ்சாச்சு. சிரிக்கிற ஒழுங்காக இல்லை. இரு மண்டையை வரைஞ்சி விட்டுறேன். மண்டையை வரைஞ்சாச்சு கரெக்டாக. அடுத்த என்னடா அழுகிற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்ட ரக்குன்னு? கரெக்டாக தான்டா மண்டையை வரைஞ்சிருக்கேன். இருடா. ரெட் கலர் கண்ணு, வாய், சிரிக்கிற மாதிரி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது. இதை போயிட்டு நீ போய் எல்லாம் போயிடுச்சே. போனால் போட்டோம், நம்ம கரெக்டாக வைப்போம். என்னடா சிரிடா. எல்லோ கலரில் தான்டா வரைகிறேன். மூஞ்சி எல்லோ கலரில் வேணுமா? வரைஞ்சாச்சு.
என்னடா முறைக்கிறேன் என்ன காய்ஸ் இங்கே ஒரு ரியாக்ஷன் டப்புன்னு மாற்றுறான் காய்ஸ். என்னடா இது போடா நெருப்பு எரியுது கைஸ். டேய் எனக்கு ஒழுங்காக வரைய தெரியாதுடா, நானே சும்மா தான்டா சொன்னேன், கொன்றாதடா. அங்கப்பா ஐயோ இன்னும் இது ஆல்பம் போடுவீங்கன்னு சொன்னா கரெக்டாக வரைவேனே. ஆல்பம் போட்டிங்களா கரெக்டாக? நான் சொன்னால் எல்லாம் நடக்கும் அப்படியே. ஆல்பம் போட்டிங்க, நீ ஏன்டா உள்ளே போய் உட்காந்துருக்க? சரி வாங்க வெளில போய் பார்ப்போம். ஏதோ வந்திருக்கு, சிடி வந்திருக்கு கைஸ். ரிட்டன் ஒரு சிடி வந்திருக்கு. இந்த சிடியில் என்னென்ன போட போகிறான்னு தெரில. அங்கே பாருங்கள் அவன் வாட்டுக்கு உட்காந்துருக்கான். அந்த இடத்துல தான் வந்தேன் அவன். இந்த சிடியை போட்டால் என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே. டே உள்ளே போயிடாதியா, உள்ளே போறியா? சரி உன் இஷ்டம், உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நீங்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. உள்ளே போ, உள்ளே இவ்வளோ உள்ளன்ட்டான் பையன். முகேஷ் வேறு வந்துட்டே இருக்கு அடிக்கடி. இங்கே பாருங்க கைஸ், பேஜ்லாம் தூக்கிட்டு வந்து விடுது உன. டேய் முட்டைக்குள்ளே என்னடா இருக்கும்? முட்டைக்குள்ளே என்னடா இருக்குது? அவ்வளோதான். என்ன கைஸ் 2 பேர் வந்துட்டாங்க. ஒத்தாளுக்கே இங்கே பார்க்க முடியல. இன்னொருத்தர் எங்கேருந்து வந்தீங்க? ஒரு ஆளே இங்கே பார்க்க முடியலடா. இங்கே வந்துட்டாங்க கைஸ். இருங்க இந்த அக்கா பேசி முடிச்சுக்கிட்டோம். இது வேற அடிக்கடி வந்து பேசிகிட்டே இருக்கு. என்னடா 2 பேர் வந்துட்டீங்களேடா, எப்பட்றா? இப்போ வாடா அவனையை தூங்க வச்சுட்டு வரேன். இந்த பேபி ஏதாச்சும் கொல்ல முடியான்னு பார்க்கலாம் கைஸ். இந்த பேபியை சாப்பாடு 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுமா நம்ம? இவங்க அம்மா நேக்கா நம்ம தலையில் கட்டிட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்டா டே இப்படிலாம் பண்ணுறீங்க? பார்த்தீங்களா, 1லேருந்து 2 வந்துருச்சு. இவங்க அம்மா ஏதோ பேய் குடும்பத்தை சேர்ந்தவங்க நினைக்கிறேன், இவங்க அம்மாவும் அப்பாவும். அதனால தான் பேய் வந்திருக்கு. இங்கே பாருங்க பாட்டில் 2 இருக்குது கைஸ். இவன் தான் சோகமாக இருக்கான், இவனு கொடுப்போம். கொடுத்தாச்சு. அடுத்து அவனு கொடுப்போம். பாட்டில் எங்கே எடுத்தாச்சு. இந்தடா என்னடா தூக்கி போட்ட? அவன் எங்கடா காணாம போயிட்டா? டெலிபோர்ட்டேஷன் ஆகுறான் கைஸ். நீங்கள் வா, நீனும் எங்கேயாச்சும் மறைஞ்சு போயிட போகிற. வா உன்னை ரூம்குள்ளே உன்னையெல்லாம் அடைச்சி வைக்கணும்டா. வாடா நீ இன்றைக்கி இருக்குடா உனக்கு. அவனே தப்பிச்சு போயிட்டான். நீ என்னை பார்த்து முறைக்கிறியா? அந்த கடக்காம இங்கே பாருங்க பேய் பொம்மை கைஸ். அது அம்மா துரத்துது. என்னடா அது? கண்ணை பார்த்தா பயமாக இருந்துச்சு கொஞ்சம். முன்னாடி இவன் வேற முறைச்சிட்டே இருக்கான். என்னடா பண்ணலாம்? உன்னை உட்காடுறாங்க. இல்லைடா உனக்கு இங்கனக்குள்ளே ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்ப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்ப்போம். சாப்பாடு இருக்குது. என்னடா அது எங்கள் வீடு ஃப்ரிட்ஜ் மாதிரியே இருக்குது அப்படியே. என்ன இருக்குது ஏதாவது சாப்பிட? மிஸ்ஸிங் போஸ்டர் போட்டு ஏதோ இருக்குது. மில்கா அது என்ன எனக்கு தெரில கைஸ். ஆனால் இவர் இதில் கேம் உருவாக்கினவர் எவனாச்சும் தான் இருப்பார் கன்ஃபார்மு. இவர் இந்த பேயோட அப்பாவாக தான் இருப்ப வாய்ப்பு இருக்குது. என்னடா பண்ணுறது இதை வச்சு? எனக்கு என்ன பண்ண ஒன்றும் புரியல. இது கீழே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ஏதாச்சும் உணவு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம எனக்கு எதுவுமே இதுக்குள்ளே கிடைக்க மாட்டேங்குது. நமக்கு வேறு ஏதாச்சும் கிடைச்சா நல்லாயிருக்கும் இதில் வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்க அண்ணுன்னு போட்டிருக்கு. ஏஎன் பார்ப்போம். நல்லா ஸ்வீட்டாக இருக்க மாதிரி இந்த இருக்குது. ராயல் ஏதோ போட்டிருக்கு. ஸ்வீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது தேன் நினைக்கிறேன். தேன் தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இருங்க உள்ளக வெந்துட்டுருக்கு தேன் சூடாக சாப்பிடுவியாடா? சூடாக சாப்பிடு, சூடாக கொண்டு வரேன். அங்கே பாருங்கள் உள்ளக வெந்துட்டுருக்கு. எடுத்தாச்சு. என்னடாச்சு கிஞ்சுட்சு? அங்கே பாருங்க கைஸ், ஏதோ ஒரு ரூம் கொண்டோம் நம்ம. திரும்பி ஏதோ புதுசாக ஒரு ரூமுக்கு நம்ம கூட்டி வந்துட்டாங்க. ஃபுல்லாக தேனாக தான் இருக்குது. டேய் எங்கடா இருக்கேன்? என்னது பின்னாடியா? அதான் பார்த்தேன். அங்கே பாருங்க விளாண்டுட்ருக்கேன் அவன். என்னோட பேய மாட்டா? இங்கே பாருங்க கைஸ், பேய மாட்டாங்க கைஸ். டக்குன்னு சபா வெளில வந்துட்டான். அப்படியே வேறு ரூம்குள்ளே. என்னடா கதை சொத்திக்கிட்ட? இங்கே பாருங்க கைஸ், கதவை சுற்றி ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது உள்ளக்க. டம்முன்னு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? வீட்டில் யாரும் இல்லைனா லான்ச்சர்லாம் விட்டு விளாட்றதா? இங்கே பாருங்கள் லான்ச்சர்லாம் விட்டு விளாண்டுட்ருக்கான் உள்ளக்க. எப்படி திறக்கிறதுன்னு தெரில. ஏன்னா பொசுங்கி போயிடுச்சுடா. டே பொசுக்கி விட்டான். இது ஏதாச்சும் பண்ண முடியுமா? இந்த அருகு கைஸ் ஹேமர் போட்டு உடச்சி உன்னை என்னை காப்பாற்றுறதா இல்லை. உங்கள் அம்மா வேறு என்னையை நம்பி தான் விட்டு போயிருக்காங்க. உன்னை எங்கடா போச்சு சாப்பாடு? எப்பட்றா எடுக்கிறது இப்போ அதை? இதை எடுக்கிறதே கஷ்டம்டாடி. எப்பட்றா எடுக்கிறது? ஃபெயில்டா.
அவ்வளோதான் கைஸ், அதை எடுக்கவும் முடியல கைஸ். இப்போ இல்லை கைஸ், இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபெயில்ட் ஆகிடுச்சு கைஸ் ஃபுட்டு. மேலே போய் பார்ப்போம், ஏதாச்சும் காற்று வர மாதிரி இருக்கா கொஞ்சம் பாருங்கள். என்னடா அண்டர் கிரவுண்ட்லலாம் போக விட்றீங்க? இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா போயிட்டுருக்கேன், ஆழமாக போயிட்டுருக்கேன். அங்கே பாருங்கள் ரேடியம் லைட்லாம் இருக்குது அதிகமாக. ரேடியம் லைட் எப்போ இதுக்கெல்லாம் கிடச்சிச்சு? உள்ளே எப்போ இவ்வளோது எழுதி வச்சுருக்கீங்க? யாருமே இந்த வீட்டில் இருக்கவும் மாட்றாங்க. ஆனால் எப்படி தான் உள்ளே போய் எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸ்டார்லாம் போட்டு எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் கீழே ஏதோ போகுது, ஏதோ காட்டுது. இருக்குது எதுவும் இல்லை, எதுவும் தெரில நமக்கு. ஏதோ போச்சு அங்கிட்டு. அங்கே பாருங்கள், ஐயோ உள்ளுட்டேன் கைஸ். எப்படியே கீழே வந்தாச்சு கைஸ். சபா மேலே ஊறி போகிறதுக்கு கீழே வந்தாச்சு. எங்கடா காணா போயிட்ட? இங்கே தானே இருந்த நீ? இங்கே இருந்தியா இல்லை வேறு எங்கேயாச்சும் இருந்தியா? இது என்ன ரூம்னே எனக்கு தெரில கைஸ். இங்கே பாருங்கள் எத்தா தண்டி உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான் அவன். கொரட்டெல்லாம் சவுண்டை பார்க்கணும். இங்கே பாருங்க பேயா மாதிரிட்டான். அச்சா நம்ம கடிச்சு சாப்பிட்டான் கைஸ். அவ்வளோதான் கைஸ், கிஞ்சுட்ஸ் லாக் ஆகிட்டோம். என்னடா ஆச்சு? ஏதோ ஒரு பழங்கால இடத்துல நம்ம விட்டாங்க. என்னடா வீடெலாம் கைஸ், இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. அந்த ரூம் தானா? சரி ஓகே. பழைய நிலைமைக்கு வந்துட்டோம் கைஸ். ரூம் ஃபுல்லாக நாஸ்தியாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், ஃப்ளஷ் பண்ணுவோம், ஃப்ளஷ் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, ரூமை போய் பார்ப்போம். ரூம் என்னடா இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, ஒன்றுமே இல்லையடா ரூம்குள்ளே. இங்கே பாருங்கள் கைஸ், எல்லாமே அந்த பேய் பண்ணி வச்ச வேலை. அங்கே பாருங்கள், அது நம்ம ஆட்டும்போது மட்டும் ஊஞ்சலில் கீழே விழுந்துட்டு இப்போ அதுவாக ஆடிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், எங்கடா இன்னொரு பேயை காணோம்? இன்னொரு பேய் எங்கே போச்சுன்னு தெரில கைஸ். இப்போ வீட்டுக்கு கிளம்ப முடியுமா? என்ன போட்டிருக்கு? உள்ளே போக முடியல. வாங்க இதில் வச்சுட்டு கிளம்ப முயற்சி பண்ணுவோம். வச்சுட்டோமா? வச்சாச்சு. வாங்க வீட்டுக்கு கிளம்புவோம். ஸ்டிக்கர் தருவாங்க, ஓப்பன் பண்ணுவோம். ஏதோ வந்திருக்கு இதுக்குள்ளே இருந்து. டாயா? சாப்பாடு சாப்பிட்ற டாய் கிடச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கா? என்ன முக்கோணம் மாதிரி மேலே போகிற சிம்பிள் காட்டுது. வீடே இருள் அடிச்சிருச்சு கைஸ். சொன்னனா பேய் பயங்கரமாக இருக்கும்னு. பேயோட வேட்டை தொடர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். பேயோட வேட்டை அவ்வளோதான். கிளம்பிட வேண்டியது டக்குன்னு வீட்டுக்கு. இது நம்ம வீட்டுக்கு தான் நினைக்கிறேன். கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. சபா வந்ததுக்கு இதாச்சும் கிடச்சிச்சே. என்னடா அது ஏதோ சவுண்டெல்லாம் கேட்குது. டதை போட சபா எப்படியோ வந்துட்டாங்க கைஸ். இங்கே என்னடா அது வெளில போக முடியல, உக்காந்தா வரணுமா? க்ளோஸ்டா? என்னாச்சு? இது ஒன்றில் பார்த்த மாதிரியே இருக்கேடா எல்லாமே. இருங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த வீடு தானா? 10ஆம் நம்பர் வீடு. என்னடா அது 22வது நாளா? டக்குன்னு டேவெலாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. 22வது நாள் வந்துருச்சு அதுக்குள்ளேயும். வாங்க 22வது நாள். இன்னும் இது இதெல்லாம் யாரோ கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி பரவாயில்ல, உள்ளே போயிடலாம் நம்ம. டக்குன்னு உள்ளே உங்க பாருங்கள், 2 பேயும் உட்காந்து விளையாண்டு. 3 பேரா? என்னடா 3 பேர்? எப்படா 3 பேர் வந்தீங்க? இங்கே பாருங்கள், ரிமோட்லாம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம வரைஞ்ச ட்ராயிங் தான் அதெல்லாம். பாருங்க, நான் வரைஞ்சேன் அந்த ட்ராயிங்கு. எப்படி அழகாக இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் ஆனால் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. என்னடா இது? சரி ஓகே, காரு நம்ம உட்கார முடியாதா? காரை சும்மா வேணால் பார்த்துக்கலாம் போல் கைஸ். காரில் உட்காரவும் இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருந்தால் இப்போ சுத்த மாட்டேங்குது. என்னாச்சு? காரில் உட்காந்துக்க நீ. ஓட்டிகிட்டு போ. நான் ஸ்பீடாக போகிறான். அவ்வளோதான், இவ்வளோதானா ஸ்பீடு? நீனு வா. நம்ம உட்காரலாமா அதில்? இன்னும் உட்கார முடியல. என்ன கைஸ் உட்கார முடியல நம்மளால்? வேணா மோதிட்டு நிற்கிற, அங்கிட்டே என்ன மோதிட்டுருக்க? சரிக்கிறேன் கைஸ். நம்ம இதை என்ன பண்ணலாம்? சுற்றி விட்றதா? அவனை உட்கார வச்சு சுற்றி விட முடியும்னு நினைக்கிறேன். வாங்க தம்பி வாப்பா, உட்காந்துக்க. அன்னை சுற்றி விட்றேன் பாருப்பா. நீனு வாடா பொடிப்பயலே. உட்காராங்க. இவனையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இவன் எதுக்கு? நீங்கள் வா. என்னடா என்னடா வாங்கின? என்னடா என்னையும் அடிக்கிற? என்னடா அழுகுற? நீ தான்டா என்னை அடிக்க முயற்சி பண்ண. இப்போ என்னடா அழுகுற? உட்காராங்க. சுற்றி விடுவான். அவ்வளோதான். என்னடா டக்குன்னு இடம் மாறிட்டே இருக்குது. இவங்களோட பிளான் தான் நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், எதுவும் எடுக்க முயற்சி பண்ணேன். உள்ளே என்ன ஐஸ்கிரீம் இருக்கா? ஆமாம் ஐஸ்கிரீம் தான். ஐஸ்கிரீம் வேணுமா? இந்தா வச்சுக்க.
இங்கடா ரெண்டு பேர் காண privileges போயிட்டாங்க. have been revoked. ஐயோ One பொம்மை per இது child. இது The ஆயிடுச்சு இந்த sign could பொம்மைக்கு. not have been இதுக்கு ஏதோ clearer. ஆயிடுச்சு கைஸ் இந்த ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. உப்பி போச்சு குழந்தைக்கு, உப்பி போச்சு குழந்தைக்கு. உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறீங்க பாருங்க. உடம்பு ஃபுல்லும் ஏதோ ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே ஊறி போன மாதிரி ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டான். ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ண முடியல கைஸ். இவங்க 2 பேருக்கு இப்படி இருக்காங்க. ஆனால் அது மட்டும் பரவாயில்ல, செத்து போச்சு. உட்காந்துக்கடா நீ. என்னடா ஆச்சு இந்த பொம்மைக்கு? உட்காரு. இங்கே பாருங்க கல்லா மாறிடுச்சு. Funfair day is cancelled. That plane was company property. இது மேலே எப்படி நான் ஏறி போகிறது? Take that overfed child to the changing room. என்னடா அது? வா கைக்கு வா. இது சவுண்டு வருது கைஸ். அவ்வளோதான், உயிர் வந்துருச்சு கைஸ். எப்படியோ உனக்கு உயிர் வந்துருச்சு, உயிர் வந்துருச்சு, குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு. போய் உட்காரு. அங்கே எடுத்துகிட்டு வந்துடும், டைப்பரை மாற்றி விட்ருவோம். எங்கடா போனேன்? டே எங்கடா நீ? நானா இங்கே பாருங்கள் ஏதோ வருது உள்ளேருந்து. பேய் குடும்பத்தை சேர்ந்த பூச்சிகள் வருது கைஸ். 5 இது போயிட்டுருக்கு. இது இன்னும் நம்மளை பார்க்குது. அட பாவி, ஏதோ பண்ண போகுதுங்க. பெரிய பொருளாக தான் இருக்குது. எங்கடா காணா போயிடுச்சு? எல்லாமே காணா போயிடுச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணுறது தெரில. இப்போ அவங்கள வேற தேடணும். இப்போ அவங்கள எப்படி தேடுறது கூட எனக்கு தெரில கைஸ். சரி ஓகே, வேக்யூம் கிளீனர் எடுத்தாச்சு. யூடியூப்பில் தான் நானே பார்த்தேன் இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு. அதான் வீடியோ கிளிப் ஆகி கட்டாகி வருது. யூடியூப்பில் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தவங்க பிடிக்க சொன்னாங்க. வேக்யூம் கிளீனரில் தான் கரெக்டாக பிடிக்க சொன்னாங்க. கரெக்டாக பிடிச்சோம் நம்ம. கரெக்டாக இங்கே வந்தாச்சு. ஒருத்தனை பிடிச்சாச்சு கைஸ். இன்னும் எத்தனை பேர்? 2வது. வாடா உள்ளே வந்து பிடிச்சாச்சு. இன்னும் ஒன்றே மட்டும் வெளில போயிருக்கான். வெளில இருக்கா லெஃப்டாக, அதை மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். இங்கே அதான் கீழே இருக்கு. வா. ஐயோ அதுகளே பிடிக்குது கைஸ். இங்கே பாருங்கள் 3 சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது கைஸ். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. அது 3 ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு அதுக்கு. அது ஒன்றுக்கு. இப்போ எங்கே போய் நான் கண்டுபிடிக்கன்னு தெரிலையே. எங்கடா? இங்கே பாருங்க உள்ளே போயிடுச்சு. இப்போ எப்படி அதை எடுக்கிறதுனா? வெளில வா. பாருங்கள் காயின் இருக்குது. காயினை போட்டு அதை வெளில எடுக்கணுமா? கரெக்டாக காயின்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கீங்களே, கரெக்டாக வச்சுருக்கீங்க. மண்டையில் போட்டாச்சு. வா வெளில வா. என்னடா அதை எடுக்க முடியல கைஸ். அதை என்னாச்சுன்னு தெரிலையே. வெளில வா. இங்கே எனக்கு வேக்யூம் கிளீனர் இழுத்து விட்ருவோம். அவ்வளோதான், வேக்யூம் கிளீனருக்குள்ள இழுத்து உள்ளே போட்டாச்சு. கிடந்து இங்கே பாருங்கள் 3 பேர் சோர்ந்து போச்சு. மூஞ்சி சோகமாக பார்த்துட்ருக்கு. என்ன உங்களோட ஆளை நான் வேக்யூம் கிளீனருக்குள்ள அனுப்பிச்சி விட்டேன்னு சோகமாக இருக்கியா? அதனால தான் சோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேய். ஏன்னா உங்கள்கிட்ட ஆளை நம்ம உள்ளே போட்டு விட்டோம்ல. என்னடா மானிட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ யார் கூடயாச்சும் நான் கான்டாக்ட் பண்ணணும்னா எப்போ கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரிலையே. அங்கே பாருங்கள் இப்போ கான்டாக்ட் பண்ண முடியுது. ஆன் ஆகுது மானிட்டரு. நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கா? வெல்கமா. அவ்வளோதான். பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. 1895. அவ்வளோதான், வந்தாச்சு உள்ள. கனெக்ட் ஆகிடுச்சு. என்னது இது? ஏதோ இன்ட்ரோ மாதிரி காட்டுது. பேய் இன்ட்ரோன்னு நினைக்கிறேன் கைஸ். வாட்ஸ்அப் பண்ணுவோம். பண்ணியாச்சு. என்னது இது? திரும்பி காட்டுது, வேறு ஏதோ காட்டுது. இதோட ஃபேஸ், இதோட ஃபோட்டோ வேறு மாதிரி இருக்குது. முடிஞ்சு. என்னடா திரும்பி வருது? வாட் டஸ் திஸ் கோ? இங்கே பாருங்க, லெட்டர் லாஸ்ட் சொல்டா. எனக்கு புரியலை கைஸ். எனக்கு இங்கிலீஷ் என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள் திரும்பி இதில் நம்ம கையெழுத்து போடணுமா? கையெழுத்தை போட்டுருவோம். நமக்கு ஈஸி தான் கையெழுத்து போடுறதெல்லாம். ஏதோ இங்கே தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் நம்ம கையெழுத்து. சொன்னா இங்கே தெளிச்சு விட்ட மாதிரி தான் இருக்கும் நம்ம கையெழுத்து. எங்கோ பாருங்கள் ஏதோ வந்து பிடிச்சிருச்சு. காஞ்சனா வந்து பிடிச்சிருச்சு கைஸ் நம்மளை. இப்போ எங்கே போப்பான்னு தெரில. இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு இருட்டு அறையில் நம்ம லாக் பண்ணி வச்சுருக்காங்க. டே நீ தப்பிக்க விட்டுருங்கடா. இத்தனை நாள் உங்கள்கிட்ட காசு கூட வாங்கலடா. இன்னும் வீட்டுக்கு அனுப்பணும்டா. எங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்டா. என்னடா மாடி மாதிரி போயிட்டுருக்கு இந்த மாடி. என்ன கைஸ் கரெக்டாக இங்கே வந்துடுச்சு. அப்பா எப்படியே முடிஞ்சு. அதுலேருந்து நம்ம இப்படியே தப்பிச்சிட்டோமே. வா உன்னைய தூங்க வைக்கிறேன். தூங்க வச்சதுக்கப்புறம் திரும்பி அங்கே போகாமல் இருந்தால் சரி கைஸ். வா உள்ளப்பா. வீட்டுக்கு கிளம்பிடுவோம் டக்குன்னு. ஏன் சர்க்கஸ் இருக்குல்ல, சறுக்கிட்டு போவோம். இன்னும் இன்னொருத்தர் இருக்குது. அப்போ 3 பேரா? இந்த ஒன்று படுத்து கிடக்கு பாருங்கள். இதை போட்டுட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதனால தான் ஸ்டார்டிங்கில் 3 சேர் வச்சுருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஒரு பேபி நினச்சிட்டு இருந்தோம். அதான் ட்விஸ்ட்டுன்றாங்க அவங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. 3ஐயும் போட்டாச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். உள்ளே போயிடலாம். இப்போ என்ன வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் கைஸ். 30 நாளா
கேம் எத்தனை நாள்னு தெரில. என்ன போட்டிருக்கு? ஸ்டிக்கர் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க எத்தனை ஸ்டிக்கரு ஒட்டினது மேலேயே ஒட்டி விட்டாச்சு. வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க கைஸ். கோ ஹோம்ட்டாங்க. சப்பா என்னடா அது லிஃப்ட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. எப்படா நான் வீட்டுக்கு போவேன்? உட்காரணுமா இங்கே? சரி உட்காருவோம். சிட் டவுன்னு போட்டிருக்கு. இதை தான் உட்காந்து தூங்கணுமா நான் வீட்டுக்கு போகாமல்? அவ்வளோதான் விடிஞ்சுன்னு நினைக்கிறேன். என்னடா தூக்கம் வரல, விடிய மாட்டேங்குது. சப்பா தூக்கமே வரல கைஸ் எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தூங்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் லோட் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம். டக்குன்னு லோட் ஆகு. அவ்வளோ லோட் ஆகிடுச்சு கைஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே இருங்க பேயோட உடம்பை மாற்றுற மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் வேணாம்ப்பா நமக்கு. நம்ம உள்ளே போவோம் மேட்சுக்குள்ளே. இங்கே பாருங்கள் இதான் கைஸ் நான் காஞ்சனான்னு சொன்னேன். எங்கடா? ஐயோ பயமாக இருக்குது. நம்மளை ஏதோ பண்ணிடுச்சு கைஸ் அது. வெல்கம்மா. இங்கே பாருங்க ஸ்டிக்கரு எல்லாம் நிறையா ஒட்டியிருக்கு. என்னடா ஆச்சு இந்த இடத்துல? கால்லாம் வருது. காலை அட்டன் பண்ணுவோம். ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்கு. என்னது இந்த வீட்டில் பேய் இருக்கா? இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு உனக்கு இப்போ தான் தெரியுதாயா? நானா சும்மா ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். நீங்கள் வாட்டுக்கு அந்த ஃபோன் காலில் எப்படிதான் சொன்னாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அந்த ஃபோனில் காலில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா அது பாஸ்வேர்டை போட சொல்லிட்டே இருக்கீங்க. 8 வர மாட்டேங்குது. 95 லாகின் பண்ணியாச்சு கைஸ். இமெயில் ஏதோ வந்திருக்கு. வாங்க இங்கே பாருங்க ஏதோ இறஞ்சி தெரியுது. என்னன்னு தெரிலையே. அதை டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஆகா டக்குன்னு வா டக்குன்னு வா. ஏதோ இங்கே பாருங்க ஏதோ செதற விட்றாங்க நம்மளை. செதற விட்டாங்க. இங்கே பாருங்கள் 50வது நாள். இங்கே பாருங்கள் கார்டு எடுத்துகிட்டு போவோம். 95 மாறி வந்து மிஷினே வெடிச்சிருச்சு. ஐயோ என்னடா இது பேய் வீடு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது எப்படிடா இருக்குது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே போய் பார்ப்போம். டே என்னடா ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கியா? வாடா உனக்கு டைப்பர் மாற்றணுமா? வா மாற்றி விட்றேன். டைப்பர் மாற்றுறத ட்விஸ்ட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரூம் திறக்காதா? வந்து திறக்குது. நீ என்ன ஓடி போவியா? அவ்வளோதான் எடுத்தாச்சு. மறைஞ்சு போயிடாதடாடே. மறைஞ்சு போல கைஸ். சரி அடுத்து என்ன பண்ணுறது? இன்னொருத்தவன் இருக்கானா? அவன் எங்கடா இருக்கான்? அவனை வேற கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கான். என்னடா முறைக்கிற? உனக்கு டைப்பர் மாற்றி விட்றது, உன்கிட்ட அடி வாங்குறது நான். நீ என்னை பார்த்து முறைக்கிற? நீ தாண்டா அதில் பேயே. இருடா உங்களுக்கெல்லாம் இருக்குடா. ஒரு மந்திரவாதியை பொறிச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட இருக்க பேயை ஓட்டணும்டா. நல்லா சரி. இன்னும் ஒரு ஆள் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்னு தெரில. அவனை வேற போய் தேடணும். மேலே தான் இருக்கியா நீ? அவன் மேலே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் வேறு எந்த இடம் இல்லை. அவன் எங்கே இருக்கான்? அந்த பாருங்க. உனக்கு தூங்க எங்கே நான் தூங்க வச்சுட்டு போனால் நீ எங்கடா? என்னடா பாருங்க கைஸ். இவன் எப்படியும் மாறிக்கிட்டே இருக்கான். அவங்க அம்மா வந்து பார்த்தா அவ்வளோதான் சோழி முடிஞ்சு நமக்கு. என் குழந்தைங்க என்னடா பண்ணி வச்சுருக்க? ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சி போய் கிடக்கான்னு கேட்டாங்கன்னா என்ன ஆகுறது? வாடா. இவன் தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்ட பயவுள்ள. ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அடிக்கடி உறைஞ்சி போயிடுது. இவனுக்கு மாற்றி விட்ருவோம் டைப்பரை. அவ்வளோதான். பயவுள்ள எழுந்திரிச்சிருச்சு. 3க்கும் மாட்டி விட்டாச்சு. நீ போ அவ்வளோதான். உனக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டு போட்டு விட்ருவோம். ஷாக் ட்ரீட்மெண்ட்டா இல்லை என்ன ட்ரீட்மெண்ட்னா அதுவாக வரது தான் நமக்கு. நம்மளாக சொல்கிறது வர மாட்டேங்குது. பட்னா நம்ம நமக்குன்னா வந்து தொலைய மாட்டேங்குது. வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபயர் ட்ரீட்மெண்ட்டு தான் நினைக்கிறேன். இந்த ஃபயர் என்னடா இவ்வளோக்கு எரிஞ்சிட்ருக்க? எரியும் போது நீ வருவியடா? பேயா மாறுவியடா? மாறிடுவானோ? மாறிட்டான். பேயா மாறிட்டான். அவ்வளோ நின்றுச்சு. இங்கே பாருங்க இதை உள்ளே போட்டதில் அதுக்கு ரெண்டும் பயந்துட்டு நிற்கிதுங்க. சிரிக்கிறியே? அடுத்து உங்களுக்கு தான், கவலையப்படாதீங்க. அடுத்த வேட்டு இருங்க. அது வரைக்கும் அடுத்து ஒரு அட்டாக்கிங்கை போட்டு விட்ருவோம் அவனுக்கு. இருங்க லைட் எரிஞ்சிட்டே இருக்குது. பாக்ஸு முக்கோணா அவ்வளோதான். இது சுத்தியல் மாதிரி கீழே இருக்குது. அதை அமைக்கி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் மின்னல் அட்டாக்கிங் இருக்குது. மின்னல் அட்டாக்கிங்கை பார்த்து அது ரெண்டும் பையன் நல்லா சிரிச்சிட்ருக்கு. அதோட தம்பி தான் மின்னல் அட்டாக் வாங்கிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள் உள்ளக்க போட்டு மின்னல் அட்டாக்கில் போட்டு வாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதுக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. அவ்வளோதான் வெளில வந்துருச்சு. வெளில வருமா? உள்ளே போயிடும். அவ்வளோதான் உள்ளே போயிடுச்சு. பார்சல் பண்ணி தான் இனிமேல் வெளியே அனுப்புவாங்க கன்ஃபார்ம். இங்கே பாருங்கள் நிலநடுக்கம் வந்துருச்சு இந்த வீட்டில்.
வீட்டுக்குள்ளே நிலநடுக்கம் வந்துருச்சு. அங்கே பாருங்கள் உள்ளே அது பேயை பாருங்கள். ஐயோ லைக் காட்டிடுச்சு. எங்கடா போச்சு அது? காணா போச்சுன்னு நினைக்கிறேன். அவளா லைக்லாம் காட்டிடுச்சு. உங்க பாருங்கள் உள்ளே பேபி வரல இன்னும் வெளியில். இப்போ அந்த மிஷினை தான் அமுக்கிற மாதிரி உள்ளக்கு ஏதோ சிம்பிள் கட்டுது பாருங்கள். இது ரெண்டையும் போட்டுவிட்றோமா அடுத்து? வெளில போக முடியல பாருங்க. பேபி அமைதியாக இருக்குது. உள்ளே அந்த சிம்பிள் கட்டுது. இருங்க உள்ளே போய் பார்ப்போம். நம்ம உள்ளே வந்தாச்சு. இன்னும் லாக் ஆகிடுச்சு கைஸ். ஐயோ நம்மளே உள்ள லாக் பண்ணி விட்டாங்க. இத்தனை நாள் நம்ம தொல்லை பண்ணதுக்கு அவன் அது இப்போ நம்மளை தொல்லை பண்ண போகுது. என்ன பண்ணான்னு தெரில. அங்கே பாருங்கள் உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு லாங்கா. அவ்வளோதான் கைஸ். ஏதோ போயிட்டுருக்கு. ஏதோ தூளாக போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதில் ஏதோ தூளாக போய் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி சிம்பிள் போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், ஏதோ ஒரு பேயோட சிம்பிள் வந்துட்டுருக்கு அந்த இடத்துல. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே பாருங்கள் நம்மளால் அசையவும் முடியல. முன்னாடி போயிட்டுருக்கேன். நம்ம பேயோட சிம்பிள் ஃபுல்லாக வரப்போகுது கைஸ். ஃபுல்லாக வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான். வீட்டுக்கு வந்துட்டோமா? நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் கைஸ். வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியோ திரும்பி அந்த பேயை காப்பாற்றணும். நம்ம தான் காப்பாற்றணுமா? இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை. இங்கே கம்ப்யூட்டர்லாம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஜீரோவா? ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? திரும்பியும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது வீடு. நீங்கள் இந்த ரெஸ்யூம் லெட்டர் இருக்குது. இதை உள்ளே போட்டு போய் பார்ப்போம். உள்ளக்க என்ன கைஸ் ஒன்றும் காட்டல. இங்கே பாருங்க எத்தனை காட்டு இருக்குது. இதில் எதிராக ஏன் காட்டு இருந்தா இருக்குது? நம்ம காட்டு நம்மளோட கார்ட்டை உள்ளே போடுவோம். என்ன கைஸ் நம்மளோட கார்ட்டை உள்ளே போட்டாலும் உள்ளே போக மாட்டேங்குது. உள்ளே போனாலும் ஏதோ ஆயிக்குது. இதில் எதிராக ஏன் கார்ட்டுன்னு தெரியலையடா. இல்லை எந்த மிஷினில் போடணுன்னு எனக்கு தெரில. என்னடா அந்த 12 நாங்கள் போட்டிருக்கு. இல்லை அங்கே இருக்குது நம்மளோட கார்டு. இது இல்லைடா நம்ம கார்டு. அந்த இருக்குது நம்ம கார்டு. இது இருங்க 2 1 அவ்வளோதான். இதுவும் இல்லையா? இல்லை எதுலடா நான் போகிறதுன்னு தெரில கைஸ். இருங்க ஃபுல்லாக லைட் ஆஃப் ஆகிடுச்சு கைஸ். ஃபுல்லாக பேய் வந்துட்டு போச்சு கைஸ். இப்போ இங்கே பாருங்கள் 2 பேய் உட்காந்துருக்கு. இங்கே பாருங்கள் 3 ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில கைஸ். இங்கே பாருங்கள் திரும்பி அந்த சிம்பிள் வந்துட்டுருக்கு அந்த இடத்துக்கு. பாருங்கள் அந்த லோகோ வந்துட்டுருக்கு. திரும்பி முன்னாடி போயிட்டுருக்கு தான் இருக்கேன். நான் இருந்துட்டு தான் இருக்கேன் முன்னாடி போகிற மாதிரி. அது முன்னாடி போயிட்டு தான் இருக்கேன். வா டக்குன்னு வா. அடுத்து ரூமுக்கு வந்துடுவோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக நம்ம உண்மையான ரூமுக்கு போயிடுவோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். எஜ்ஜிக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். பேயோட இடம் வந்துருச்சோம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரில. புதுசாக இருக்குது இந்த இடம். என்னடா ஒரே ஒரு ஆள் தூங்குற மாதிரி இருக்குது. இந்த பேய் எங்கே போச்சு? எவ்ரிடேவா? இங்கே பாருங்கள் எவ்ரிடே. இங்கே பாருங்கள் குழந்தை. இந்த பேய் நம்ம அன்றைக்கி அனுப்பிச்சி விட்டோமே அந்த பேய் தானே இது. இன்னும் வித மாதிரி இருக்குது. உள்ளே போய் உட்காந்துக்க முழிச்சு பார்க்குது. நம்மளே குறுகுறுன்னு பார்க்குது பாருங்கள். இன்னும் தண்ணி வந்திருக்கு. சரி தண்ணி ஊற்றுவோம். வளர்ந்துரும்னு நினைக்கிறேன். இது குழந்தைங்க வருங்க. பேய் பாருங்கள். பேயோட கண்ணு வந்துருச்சு அதுக்கு. இப்போ பேயோட கண்ணு வந்துருச்சு கைஸ். அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கேமு. நம்மளை நல்லா பறக்க விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமா இதுக்கு? சரி ஊற்றி விட்டுறலாம், பிரச்சனையே இல்லை. அவன் ஏன் தண்ணி தான் இங்கே வருங்க. கையெல்லாம் முளைச்சிருச்சு இதுக்கு. இப்போ ஒரு கத்திக்கிட்டு இருக்குது. நல்லா வளரு நல்லா வளரு. இப்போ பாருங்கள் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கடுத்து நீயே என்ன அடிக்க முடியுமே? இன்னும் உடைக்குது இதை. உன்னை இனிமேல் என்னால் தூக்கவும் முடியாது. இங்கே வருங்க ஏதோ கொடுத்துருக்காங்க. இடிகிற மாதிரிலாம். அங்கே பாருங்கள் இடி உள்ளே விழுந்துருச்சு. இப்போ பாருங்க நல்லா சிரிச்சிட்ருக்கு. என்னாச்சு? ஃபீடா என்னாச்சு? ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. நம்ம உள்ளே கூச்சிட்டோம். அவ்வளோதான். நான் தான் அதுக்கு சாப்பாடா? கேம் முடிஞ்சா கைஸ்? இன்னும் முடியலையாடா? இருங்க முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து திரும்பி போயிட்டுருக்கோம். 3ஆவது வாட்டி இதோட இந்த இடத்துக்கு வந்து கிட்ட வந்தாச்சு. இப்போ அடுத்து எந்த ரூமு கூட்டி போகிறான்னு தெரில. அவ்வளோதான். டோர் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் உள்ள என்னடா இந்த இடம் புதுசாக இருக்குது கைஸ். ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஏதோ காட்டுது. இல்லை சிம்பிள் காட்டுது. ஆனால் சிம்பிள் காட்டாமல் இருக்குது இந்த ரூமில். என்னடா சிம்பிளே இல்லை. ஓப்பன் பண்ணுவோம். ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நம்ம கதவும் ஓப்பன் பண்ண முடியல. இதுக்குள்ளே எதுவும் இல்லை. அவ்வளோதான் வந்தாச்சு. என்ன அது இதுவும் ஓப்பன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் ஏதோ காட்டுது. இந்த இதை வச்சு தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். 4 இது இருக்குது. இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள். பார்த்துட்டேன் கைஸ். முதல்ல 2வது அந்த கொக்கி சிம்பிள் மாதிரி இருக்குது. ப்ளூடூத் சிம்பிள் மாதிரி இருக்காது. 3வது என்னது? முக்கோணம். 3வது முக்கோணம். சரி ஓகே இதை போட்டு பார்த்துடலாம். லாஸ்ட் இருக்குது அதே செட் ஆகிக்கும். முதல்ல போட்டுடலாம். இங்கே இருக்குது
ஓ ஓ ஓ தானடா. ஓ தான் கைஸ். அப்புறம் இதில் இல்லை. இதுதான் முக்கோணம். வச்சாச்சு கைஸ். எப்படியோ கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ஆனாலும் பாக்ஸ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரில. இன்னும் ஃபிட் பண்ணணும்னு தெரில. எனக்கு கரெக்டாக தான் ஃபிட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன். முக்கோணம் போட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் கோடு வந்திருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு கைஸ். ஏதோ மாஸ்க் கொடுக்குறாங்க நமக்கு. எடுத்துடலாம். மாஸ்க்கை போட்டுக்கலாம். நம்ம மாஸ்க் நம்ம தான் போடணும்னு நினைக்கிறேன். போட்டாச்சு. இங்கே ஸ்லோ மோஷனில் மாஸ்க் மாட்டி இங்கே பாருங்க பேயா மாட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. இதான் காய்ச்சலான்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க உள்ளே வந்து நம்மளை இழுத்துட்டு போயிடுச்சு கைஸ். என்னடா அது 4வது தாட்டியாக இதோட வந்துட்டு இருக்கேன்டா இந்த இடத்துக்கு. எத்தனை தாட்டி தான் இந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்கிறது. இந்த இடத்துக்கு எத்தனை தாட்டி தான் கைஸ் வருது. இந்த இடத்துக்கு ஒரு எண்டு இல்லையாடா. இந்த கேமுக்கு ஒரு எண்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு எண்டு இல்லையாடா. இன்னும் அவ்வளோதான். ரூம் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஏதோ மரம்லாம் வளர்ந்து கிடக்கு. உள்ளக்க ட்ரீ வளர்ந்துருக்கு. என்ன அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே பாருங்கள் என்னடா அதை டெலிபோர்ட் பண்ணி விட்டீங்க இந்த இடத்துக்கு. திரும்பி என்னைய இது யோகம் இருக்கா அந்த இடம் கைஸ். திரும்பி நம்மளை இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே வா. உன்னை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். திரும்பி உன்னைய பார்சல் பண்ணணும்னு நினைக்கிறேன். தூங்க வைக்கணுமோ பேபியை. பேபி சுட்டு டூடு டு பேபி சுட்டு டூடு பேபி சுட்டு டூடு டூ. அங்கே பாருங்க திரும்பி இதை உள்ளே போய் போடணுமோ. பேபி வா. உன்னை தூக்கிட்டு போய் உள்ளே போட்டு வைக்கிறேன். வா உள்ளே போய்க்க. சீல் வச்சு விட்ருவோம். சீல் வச்சா தான் கரெக்டாக பார்சல் எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக போகும். மூஞ்சிலே சீல் வச்சாச்சு. கிளம்பு ஓடிப்போ நீ அங்கிட்டு. அங்கே பாருங்க உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா 3 அழுக ஆரம்பிக்குது ஒரே நேரத்தில். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கைஸ். இங்கே பாருங்க எக்கப்பட்ட ஸ்டிக்கர் இங்கே ஒட்டியிருக்கு. இதில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஜிமெயிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்னுவா. இங்கே இங்கே பாருங்க பேய் அடிச்சு முடியல காட்டுது. யூஸ் கம்ப்யூட்டரா. ஏன் யூஸ் பண்ண முடியல. என்னால் யூஸ் கம்ப்யூட்டர்னு காட்டுறீங்க. யூஸ் பண்ணவே முடியல. அவ்வளோதான் கரண்ட் ஷட் டவுன் பண்ணி விட்டியா. எல்லாம் நீ பார்த்த வேலை தான். வாங்க அடுத்து என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நீ என்ன பண்ணுற. ஏறி குதிக்க பார்க்குறியா. இங்கே பாருங்க கைஸ். நம்ம இதுக்குள்ளே ஏறி குதிப்போம். இதுக்குள்ளே என்ன போய் இப்போ பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த கம்பெனிக்காரங்க அங்கங்கே அவங்களோட லோகோவை போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ கிங்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ரூமு. அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பேய்க்கும் ஒவ்வொரு ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரே மாதிரியே ரூமு. ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி இருக்குது. மாடிலாம் இருக்குது. இங்கே பாருங்கள் கைஸ். இந்த கேமில் எத்தனை சாப்டர் வரப்போகுதுன்னு தெரியவே இல்லை கைஸ். இது என்ன ஸ்டாஃப் ரூமா. இங்கே பாருங்கள் கைஸ் ஏகப்பட்ட பொருளாக இருக்குது. வாங்க இங்கே உட்காந்துட்டு சைன் பண்ணுவோம். இதுலேயும் நம்ம தான் சைன் பண்ணுமா. ஸ்டாப் ரைட்டிங்கா. என்ன எடுக்கவும் முடியல. எல்லாம் வந்தாச்சு. இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியான்னு பார்ப்போம். அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சு. இல்லை இதுக்கும் பாஸ்வேர்டு பண்ணுமா. டக்குன்னு ஓப்பன் ஆகு. எவ்வளோ நேரம் பேய் வீட்டுக்குள்ளே மாட்டியிருக்கோம் நம்ம. இன்னும் ஓப்பன் ஆக முடியும். என்ன காட்டுது. கம்ப்யூட்டராக எனக்கு நோண்டவே தெரியாது கைஸ். நான் வாட்டுக்கு குண்டக்க எதைக்காச்சும் அமுக்கி விட்டுட்டு இருப்பேன். இவங்க ஏதோ கேட்குறாங்க. என்னடா எல்லாமே நோன்னு இருக்குது. இதில் எப்போ நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கன்ஃபார்மு. ஏதோ இமெயில் ஏதோ வந்திருக்கு. வாங்க அது என்ன மெஜிஷன் பார்த்துருவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. லாக்குடு. அவ்வளோதான் முடிஞ்சு. அது வாட்டுக்கு லாக் ஆகி கிடக்கு. உங்கள் பாருங்க ஏதோ ரூமில் சட்ரு ஓப்பன் ஆகுது. காஞ்சனா நிற்கிது கைஸ். 3 காஞ்சனா. அதில் அந்த பேயை உள்ளே தூக்கி போட போதுன்னு நினைக்கிறேன். காஞ்சனா நிற்கிது. 3 காஞ்சனா நிற்கிது. ப்ளீஸ் அந்த குழந்தை எதுவும் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்க அம்மா அப்பா நம்பி என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா என்கிட்ட தான் சொல்லுவாங்க. ப்ளீஸ். அங்கே பாருங்க இந்த ரூம் ஓப்பன் பண்ணி டக்குன்னு போய் காப்பாற்ற போவோம் அந்த பேயை. அதாவது அந்த குழந்தைய. இருவனையை காப்பாற்ற வந்துட்டுருக்கேன். பயப்படாத பேபி இன் எல்லோ. பேபி கவலைப்படாத வந்துட்டேன். அங்கே பாருங்கள் தூக்கி போட்டுருச்சுக்கன்னு நினைக்கிறேன். கத்துற சவுண்டு கேட்குது. தூக்கி போட்டுருச்சுக்க கைஸ். அவ்வளோதான். இதுக்குள்ளே நம்மளும் குதிக்கணுமா. இப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த குகைக்குள்ளே குதிக்க போகிறேன். அவ்வளோதான். என் உயிருக்கு என்னாலும் பரவாயில்ல. அந்த குழந்தை உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாதுடா. அந்த குழந்தை அந்த பேய்க்கு தான் ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்தாச்சு.
இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட குழந்தையோட சாம்ராஜ்யம் இந்த வீட்டுக்கு கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இவங்க அம்மா இந்த வீடை விசாரிக்காமல் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் உள்ளக்க எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த குழந்தை. இவங்க உள்ளே போயிடலாம் நம்ம. செடியெலாம் வளர்ந்து கிடக்கு. ஊறி ஊறி தான் போகிற மாதிரி இருக்குது எனக்கு. ஊறி ஊறி உள்ளே வந்துட்டேன் நான். அப்படி அங்கே பாருங்கள் அங்கே இருக்குது அந்த குழந்தை. இங்கே கிட்ட போயிடலாம் டக்குன்னு. ஹாய் கட்டிக்கிட்டு நமக்கு கிட்ட போயிடலாம் டக்குன்னு. டக்குன்னு இங்கே பாருங்கள் செடியெலாம் வளர்ந்துருக்கு. இது என்னடா தண்ணி குடிக்கிறதாடா? வந்தாச்சு. குழந்தையாடா? அது குழந்தை மாதிரி தெரியலையே, அது வேறு ஏதோ மாதிரி இருக்கு. இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட காஞ்சனா நிற்கிது இந்த இடத்துல. ஏகப்பட்ட காஞ்சனா நிற்கிது. அங்கே எது மெர்மெய்டு மாதிரி ஏதோ நிற்கிது. மெர்மெய்டா? இந்த குழந்தையோட அம்மாவா? இந்த குழந்தையோட அம்மாவா அது? இங்கே பாருங்கள் நம்ம தான் மாட்டிக்கணுமா? நம்மளும் மாட்டிக்கிட்டு உங்களோட ஒரு ஆளாக ஆயிரம்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். என்ன ஆகப்போன்னு தெரில. கேம் எண்டிங்கில் தான் அது நமக்கு தெரியும். மாட்டிட்டேன். ஏதோ சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லாட்டம் ஃபுல்லாக ஏதோ சொல்கிறாங்க. நல்லா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. ஓகே 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 நல்லா சொல்கிறீங்க. மின்னலை கட்டுப்படுத்த முடியுமா உங்களால்? இப்படி பாருங்க மின்னலை கட்டுப்படுத்த முடியுது கைஸ் இவளால். இங்கே பாருங்க இந்த குழந்தையோட அம்மா. இந்த குழந்தையோட அம்மா இதில் அந்த பூனையெல்லாம் இருக்கு பாருங்க. எலும்பு கூடு தலை. நீ எப்படி இந்த மின்னலாக கட்டுப்படுத்துற? டக்குன்னு சொல்லு. சரி ஓகே நீ என்ன சொல்லணுமா டக்குன்னு சொல்கிறா. ஆசா சொல்லி முடிப்பா. அதுக்கடுத்து நான் பேசுகிறேன். Nothing will stand against us. Nothing will deny his growth. Nothing will silence his children. Soon the king arrives. கைஸ் அவன் என்ன சொல்கிறானா, அவன் தான் அந்த இடத்தோட கிங்கா. இப்போ நம்மளை அவன் அழிக்க போகிறானா. அவ்வளோதான். இங்கே நம்மளை போட்டு கொல்ல போகிறேன். இங்கே வருங்க கொல்ல போகிறேன். வேணாம் என்னை கொல்லாதீங்க கொல்லாதீங்க. யாரா அவன் ஆட்டையை போடுறான்? டே வீட்டுக்குள்ளே ஆட்டையை போட தான் வந்திருக்கியா? மக்களே யாருன்னு மக்களே? இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மக்களே. கையை கூடான்னு கேட்குறான். ஐயோ குழந்தை வந்து அந்த பேய் குழந்தை வந்து அவனை தடுக்குது. அவனை காப்பாற்ற கூடாது. போய்ட்டு சொல்ல நீ அங்கிட்டு தள்ளி விட்டான் கைஸ். நம்மளை காப்பாற்றுறான் கைஸ். நம்ம அவனை திருடை நினச்சது தப்பு கைஸ். நம்மளுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன் கைஸ். என்ன இது பொம்மையெல்லாம் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு? ஊருங்க வர ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை வருது. உருதையே நம்மளால சமாளிக்க முடியல. ஒன்று இத்தனை வந்துட்டு இருக்கு. எல்லோ 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 இத்தனை எல்லோ. ஏதோ போர்ட்டல் மாதிரி. குழந்தை கதவெல்லாம் உடச்சிட்டு இருக்கு. என்னடா பண்ண போற நீ? இவருக்கு போர்ட்டல் மாதிரி எதையோ ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோ உள்ளே குதிச்சாச்சு. அவ்வளோதான் கேம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். கேம் முடிஞ்சு கைஸ். சரி ஓகே கைஸ். இதில் சாப்டர் 5 வந்தால் நான் விளாட்றேன். இது வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் மிகுந்த நன்றிகள். ஓகே பாய்.